வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் RN ரவி விவகாரத்தில் குடியரசுத் தலைவருடன் திமுக நிர்வாகிகள் இன்று சந்திப்பு. TR பாலு தலைமையிலான குழு டெல்லியில் முகாம். ஆளுநர் RN ரவியை கண்டித்து காங்கிரஸ் சார்பாக வரும் 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி அறிவிப்பு. சட்டப்பேரவையில் திமுக அரசை பாராட்டி ஆளுநர் பேசியதில் பாஜகவுக்கு உடன்பாடு இல்லை என பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து. சாதி மதங்களை தூக்கிப்பிடித்து கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் நிகழ்ந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் மதுரை, திருச்சி உட்பட 6 நகரங்களில் ஜியோ 5G சேவை அறிமுகம். அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி வைத்தார். இந்தியாவின் வளர்ச்சி முன்னேற்றம் குறித்து முழு உலகும் நம்பிக்கையுடன் உள்ளது. சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. குரவன் குரத்தி என்ற பெயரில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கக்கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. வாரிசு, துணிவு படங்களுக்கு சிறப்பு காட்சிகளுக்கு தமிழக அரசு அனுமதி. 12, 13 மற்றும் 18ஆம் தேதிகளில் கூடுதல் காட்சி திரையிட அனுமதி அளித்து அரசாணை. ஆப்கானிஸ்தானில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு வெளியே தற்கொலை படை தாக்குதல், 20 பேர் உயிரிழப்பு. இலங்கைக்கு எதிராக இன்று 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. தொடரை கைப்பற்ற இந்திய அணி தீவிரம். இனி விரிவான செய்திகள். சாதி மதங்களை தூக்கி பிடித்து கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் நடைபெற்ற சம்பவம் குறித்து பேரவையில் அவர் விளக்கமளித்தார். அப்போது இதனை கூறினார். சாதிய பாகுபாடு சார்ந்த தீண்டாமை இன்னும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதை புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்வு வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த நிகழ்வு உண்மையிலேயே வருத்தத்திற்குரியது, கண்டனத்திற்குரியது, கண்டிக்கத்தக்கது. அதன் அடிப்படையில் வேங்கவயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் ஆய்வு செய்தபோது மனித கழிவுகள் கலந்துள்ளது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் குழு வேங்கவயல் கிராமத்திற்கு சென்று 26/12/2022 முதல் இன்று வரையில் அந்த கிராமத்திலே முகாமிட்டு நோய் தடுப்பு பணிகளையும் மருத்துவ பரிசோதனைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த கிராமத்தில் உள்ள 32 வீடுகளுக்கும் 2 லட்சம் ரூபாய் செலவில் முற்றிலும் புதிய இணைப்பு குழாய்கள் மற்றும் குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு 5/1/2023 முதல் சீரான குடிநீர் விநியோகம் நடைபெற்று வருகிறது. மேலும் அங்கு தற்போது தினசரி டேங்கர் லாரி மூலம் சுகாதார ஆய்வாளர் மேற்பார்வையில் காலையும் மாலையும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மாநகர் முழுவதும் 340 சிறப்பு இணை பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. பொங்கல் விடுமுறையொட்டி சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம், மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம், பூந்தமல்லி, தாம்பரம் மற்றும் KK நகரிலிருந்து வெளியூர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தற்காலிக பேருந்து நிலையங்களை பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு சென்னை மாநகர் முழுவதும் 340 சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சென்னையை தொடர்ந்து கோவை, மதுரை, திருச்சி, சேலம், ஒசூர் மற்றும் வேலூர் ஆகிய 6 நகரங்களில் ஜியோ ட்ரூ 5G சேவையை அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி வைத்தார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற ஜியோ ட்ரூ 5G சேவை தொடக்க விழாவில் தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு சேவையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கக்கூடிய வகையில் 25 லட்சம் இளைஞர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டுள்ளதாக கூறினார். நம்ம இந்த பிரசன்ட் கவர்மெண்ட் நம்ம இந்த மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடியில் 2030 நாங்கள் we are trying to achieve a target of $100 billion. That is 1/10 of the goal set by the Honorable CM. அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் குறைந்தபட்சம் 2.5 மில்லியன், ஒரு 25 லட்சம் நல்ல குளோபல் காம்படிட்டிவ் டேலண்ட்டை நாங்கள் கிரியேட் பண்ணி ஆகணும்.
ஆளுநர் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசின் பிரதிநிதிகள் இன்று டெல்லியில் குடியரசுத் தலைவரை சந்திக்க உள்ளனர். இந்த குழுவில் சட்ட அமைச்சர் ரகுபதி, திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, ஆர். ராசா, என்.ஆர். இளங்கோ ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். குடியரசுத் தலைவரை சந்திக்கும் குழுவினர் அரசியல் சாசனத்தை மீறி செயல்படும் ஆளுநருக்கு உரிய அறிவுரைகள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வரும் 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி கூறினார். ஆளுநர் நடந்த விதம் சரியில்லை என்று பொதுமக்களில் ஒரு பகுதியினர் கருதுவதாக எனக்கு தகவல் வருகிறது. எனவே அந்த ஒரு மாபெரும் பிழையை அவர் செய்திருக்கிறார். அது ஒரு வரலாற்று பிழை, பொறுத்தருள முடியாது. எனவே வருகிற 19ஆம் தேதி தமிழக காங்கிரசின் சார்பாக 234 இடங்களிலும் ஆளுநருடைய செயலுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழக காங்கிரஸ் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறது. தமிழக ஆளுநரால் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் பாஜகவினருடைய நோக்கம். அதற்காகத்தான் ஆளுநரை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நான் ஆளுநருக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். தமிழ்நாட்டு மக்களிடத்தில் சற்றே மங்கியிருந்த தமிழ் உணர்வை இன்றைக்கு அவர் நன்றாக கூர்தீட்டி விட்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அது ஆளுநரால் நடந்திருக்கிறது. இது உண்மையிலே தமிழ் இனத்துக்கு ஒரு நல்ல அடையாளம் என்று நான் கருதுகின்றேன். சட்டமன்ற உரையில் ஆளுநர் ஆர்.என். ரவி சொந்த கருத்தை திணிக்கவில்லை எனவும், திமுக அரசை பாராட்டி ஆளுநர் பேசியதில் பாஜகவுக்கே ஒப்புதல் இல்லை எனவும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கவர்னர் சொந்த கருத்தை எங்கேயுமே திணிக்கல. கவர்னர் தமிழகத்தில் இது பிரச்சனை, தமிழகத்தில் அது பிரச்சனை, தமிழகத்தில் சட்ட பிரச்சனை எங்கேயுமே சொல்ல. அந்த முழு உரையை பார்த்தீங்கன்னா பல இடத்துல ஆளுநர் அவர்கள் தமிழக அரசை பாராட்டி பேசியிருக்காங்க. இந்த உரையில் எனக்கே ஆளுநர் உரையில் சில இடத்துல எனக்கே ஒப்புதல் இல்லை. ஏன்னா திமுகவை பாராட்டி பேசியிருக்காரு. திமுக காரங்க கொடுத்தது அப்படியே படிச்சிருக்காரு. இப்போ திமுக காரங்க பிரச்சனை என்ன? நான் கொடுத்தது அப்படியே ஆளுநர் படிக்கலின்னு அவங்க பிரச்சனை. எங்கள் பிரச்சனை திமுக கொடுத்தது அப்படியே ஆளுநர் படிச்சிருக்காங்கிறது பிஜேபி பிரச்சனை. அது எப்படி ஆளுநர் படிக்கலாம்? அதில் எவ்வளோ பொய். ஆளுநர்கள் கட்சி ஊழியர்களாக பாஜக பயன்படுத்துகிறது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டசபையில் நடந்த விவகாரம் குறித்து டுவிட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை கட்சி ஊழியர்களாக பயன்படுத்தி அந்த பதவியை இழிவுபடுத்த பாஜக திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சமீபத்தில் சில ஆளுநர்கள் அரசியல் சட்டத்தை அப்பட்டமாக மீறியிருப்பது இந்திய அரசியலின் கூட்டாட்சி முறையின் பொறுமையை சீர்குலைத்துள்ளதாக கூறியுள்ளார். அறிவியல் துறையில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டவர்களுக்கு விருது வழங்கப்படும் என்று விஞ்ஞானி மாசிலாமணி அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அறிவியல் துறையில் ஆராய்ச்சி செய்து தகுதி வாய்ந்த கட்டுரைகளை பிரபல இதழ்களில் வெளியிட்டவர்கள் வரும் 23ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று கூறினார். விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு 50,000, 25,000 என பல்வேறு நிலைகளில் பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி பெறும் விவசாயிகள் நடப்பாண்டு நிதியை பெற வங்கிக் கடனுடன் ஆதார் எண்ணை கட்டாயமாக இணைக்க வேண்டும் என வேளாண்மை உழவர் நலத்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டமானது 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் சொந்தமாக விவசாய நிலம் வைத்துள்ள விவசாய குடும்பங்களுக்கு உதவித்தொகையாக ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நடப்பாண்டு நிதியை பெற பயனாளிகள் வங்கிக் கணக்குடன் ஆதார் எண்ணை கட்டாயமாக இணைக்க வேண்டும் என வேளாண்மை உழவர் நலத்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது.
இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்து முழு உலகமும் நம்பிக்கையுடன் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு துவங்கியுள்ளது. 2 நாள் மாநாட்டில் 84 நாடுகளைச் சேர்ந்த 447 சர்வதேச முதலீட்டாளர்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் மோடி, வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பாதையில் முன்னேறி வருவதாக கூறியுள்ளார். இந்தியர்கள் மட்டுமல்ல, முழு உலகிலும் உள்ள ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு நிறுவனமும் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்து முழு நம்பிக்கையுடன் உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் குரவன் குரத்தி பெயரில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த இரணியன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழகத்தில் வாழும் குரவர் பழங்குடியின மக்களை இழிவுபடுத்தும் விதமாக ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் மகாதேவன், சத்யநாராயண பிரசாத் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் பழங்குடியின மக்களை இழிவுபடுத்தும் விதமாக இருத்தல் கூடாது, குரவன் குரத்தி பெயரில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளனர். அதிமுக பொதுக்குழு விவகாரத்தில் OPS தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனுக்கள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. அதிமுக பொதுக்குழு தொடர்புடைய பன்னீர்செல்வம் தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, ரிஷிகேஷ் ராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. 5வது நாளாக நடைபெற்ற விசாரணையில் அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது. எழுத்துப்பூர்வமான வாதங்களை ஜனவரி 16ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டது. திரைப்பட விநியோகஸ்தர்களின் கோரிக்கையை ஏற்று சிறப்பு காட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள வாரிசு படமும், அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள துணிவு படமும் ரசிகர்களின் கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் திரையரங்குகளில் வெளியானது. இதனிடையே ஜனவரி 18ஆம் தேதி வரை சிறப்பு காட்சிகள் திரையிட அனுமதி கேட்டு திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கம் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்தது. இதனை ஏற்ற தமிழ்நாடு அரசு ஜனவரி 11, 12, 13 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் வழக்கமான காட்சிகளுடன் கூடுதலாக ஒரு காட்சி திரையிட அனுமதி வழங்கியுள்ளது. திருச்செந்தூரில் ருக்மணி சத்யபாமா சமேத கல்யாண கிருஷ்ணன் கோயிலில் கூடார வெள்ளி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் ஆண்டாளுக்கும் சுவாமிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயிலிலிருந்து மாலை எடுத்து வரப்பெற்று தோள் மாலை மற்றும் வைபவம் நடந்தேறியது. இதனையடுத்து நடைபெற்ற பூப்பந்து நலுங்கு வைபவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ஆப்கானிஸ்தானில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு வெளியே நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 20 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் காபூலில் நடைபெற்ற தாக்குதலில் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடியவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவம் அரங்கேறிய போது வெளியுறவுத்துறை அமைச்சக கட்டிடத்தில் தலிபான் அதிகாரிகளுக்கும் சீன அதிகாரிகளுக்கும் இடையே இருதரப்பு சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இயற்கை கனிம வளங்கள் கொட்டிக் கிடக்கும் ஆப்கானில் எண்ணெய் கிணறுகளை அமைக்க சீனா ஒப்பந்தம் செய்திருக்கும் நிலையில் இந்த தாக்குதல் அரங்கேற்றப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் விமான போக்குவரத்து சர்வரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் திடீரென விமானங்கள் அவசரமாக தரையிடப்பட்டன. இதனால் 4000த்திற்கும் அதிகமான விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் 900த்திற்கும் அதிகமான விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டன. இதனையடுத்து சில மணி நேரங்களில் கோளாறு சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் விமானங்களை இயக்கலாம் எனவும் அமெரிக்க விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்தது. சீனாவில் கிராமப்புறங்களில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட முதியவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அவலம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொற்றால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படும் சூழலில் கிராமப்புற மருத்துவமனைகளுக்கு போதிய மருந்துகள் கிடைக்காததால் அவை மூடப்பட்டுள்ளதாகவும், நடுத்தர நகரங்களுக்கு மக்கள் சிகிச்சைக்கு சென்றாலும் அங்கும் மருத்துவமனை நிரம்பி வழிவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மறுபுறம் முதியவர்களை கொரோனா அதிகமாக பாதிக்கும் நிலையில் அவர்கள் சிகிச்சை கிடைக்காமல் மன அழுத்தமடைந்து தற்கொலை செய்து கொள்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா இலங்கை அணிகள் மோதும் 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. கவுஹாத்தியில் நடைபெற்ற முதல் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணி தொடரில் முன்னிலை பெற்றது. இதனால் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணி தொடரை வெல்ல முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் தொடரில் நிலைத்திருக்க கட்டாய வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை அணி உள்ளது. கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் பிற்பகல் 1:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் RN ரவி விவகாரத்தில் குடியரசுத் தலைவருடன் திமுக நிர்வாகிகள் இன்று சந்திப்பு. TR பாலு தலைமையிலான குழு டெல்லியில் முகாம். ஆளுநர் RN ரவியை கண்டித்து காங்கிரஸ் சார்பாக வரும் 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என
தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி அறிவிப்பு. சட்டப்பேரவையில் திமுக அரசை பாராட்டி ஆளுநர் பேசியதில் பாஜகவுக்கு உடன்பாடு இல்லை என பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து. சாதி மதங்களை தூக்கிப்பிடித்து கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் நிகழ்ந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் மதுரை, திருச்சி உட்பட 6 நகரங்களில் ஜியோ 5G சேவை அறிமுகம். அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி வைத்தார். இந்தியாவின் வளர்ச்சி முன்னேற்றம் குறித்து முழு உலகும் நம்பிக்கையுடன் உள்ளது. சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. குரவன் குரத்தி என்ற பெயரில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கக்கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. வாரிசு, துணிவு படங்களுக்கு சிறப்பு காட்சிகளுக்கு தமிழக அரசு அனுமதி. 12, 13 மற்றும் 18ஆம் தேதிகளில் கூடுதல் காட்சி திரையிட அனுமதி அளித்து அரசாணை. ஆப்கானிஸ்தானில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு வெளியே தற்கொலை படை தாக்குதல், 20 பேர் உயிரிழப்பு. இலங்கைக்கு எதிராக இன்று 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. தொடரை கைப்பற்ற இந்திய அணி தீவிரம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.